தற்போதைய அண்மை தகவல், அதிமுக எம்எல்ஏ வீட்டில் ரெய்ட் நடைபெறக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இபிஎஸ் தன்னுடைய கண்டன அறிக்கையில என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? ஷாம், வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறார். அதில் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சகோதரர் திரு அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை ஏவி இருக்கக்கூடிய திமுக மாடல் அந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் என அவர் பதிவு செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இன்றைய தினம் நடக்கக்கூடிய அந்த ஊழல் நடக்காத துறையே இல்லை என்ற அளவில் நடைபெற்று வருவதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஊழல் திலகங்களான இவர்கள் நாட்டில் நடக்கும் பிரச்சனைகளையும் அதனை சரி செய்ய வக்கில்லாத தங்கள் நிர்வாக திறமையின்மையும் மறைக்க திசை திருப்பவும் ஏவும் ஆயுதங்களில் ஒன்றாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மாறிவிட்டது எனவும் அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். அதிலும் கடந்த சில வாரங்களாக ஊரூராக செல்லும் முதலமைச்சர் தான் நடத்தும் காட்டாட்சிக்கு மக்களிடையே இருக்கக்கூடிய பெரும் வெறுப்பையும் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற மக்களின் ஒருமித்த எண்ணத்தையும் உணர்ந்ததன் காரணமாகத்தான் இது போன்ற விஷயங்கள் ஏவப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இரண்டாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் திறம்பட செய்து வரும் பணிகளை தடுக்கும் விதமாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை செய்வது வெட்கக்கேடானது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.